வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 17/2/2026 தினராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓடிட்டுருக்குங்க. ஓடிட்டுருக்க திதின்னு பார்த்தோம்னா அமாவாசையும் அவிட்ட நட்சத்திரமும் சந்திராசிரமமாக அமையக்கூடியது. புனர்பூஷம் பூஷ நட்சத்திரங்களுக்கு சந்திராசிரமமாக அமையும். ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசிக்கு நாளைக்கு காலையில் இருந்தே தடங்கல்கள் தான் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போனா வேலை விஷயத்துலேயோ இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்துலேயோ உங்களுக்கு தடங்கல்கள் வந்து சேரும். ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு புதுசாக ஒன்று தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்போனா உற்பத்தி திறன் அதிகரிக்கும். நாளைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக கூட உங்களுக்கு அமையலாம். மிதனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்ச நன்மைக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் நினச்சிக்கோங்க. கடகத்தை பொறுத்தளவுக்கு தனலாபங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அது மட்டும் இல்லாமல் எடுத்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு அசதியாக உடல் நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, அப்போனா அசதி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, சோர்வுத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும். கன்னியை பொறுத்தளவுக்கு சந்தோஷங்கள் நிறைந்த நாள் தான். நாளைக்கு எதுக்கு ஒன்றுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. துலாமை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வருமானத்துக்கோ குடும்பத்துக்கோ லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. தனுசுக்குண்டானது நாளைக்கு வேண்டாத துக்க நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க வாங்க. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்போனா நல்ல புத்தி ஏற்படும். நல்ல புத்தித்தன்மையோடு இருப்பீங்க, இல்லை புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கும்பத்தை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியையும் நன்மையையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும். மீனத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் போட்டிகள் நாளைக்கு அதிகரிக்கும். அதனால் உங்களை சுற்றி கொஞ்சம் பொறாமைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரக்கூடியது நல்லாவே இருக்குது. மலருக்கு நல்ல மனமும் மனிதனுக்கு நல்ல குணமும் எப்பயுமே இருக்கணும். அப்போனா தான் எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.